நிறைய விஷயங்கள்ல நம்ம மனதுக்குள்ள ஒரு குழப்பமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் சிவபெருமானை வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு. உண்மையான சிவனடியார்கள், சிவபக்தர்கள் சூழ்நிலைகளை எல்லாம் எப்பொழுதுமே பார்ப்பதில்லை. எந்த நொடியாக இருந்தாலும் சிவபெருமானே அப்படின்னு அவரை சரணடைந்து விடுகிறார்கள். அப்படி இருக்கையில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவரை மனதில் கொண்டேதான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, ரொம்பவெல்லாம் இல்லை. சிவபெருமானை வழிபடுறதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல நமது மனதுமானது குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கும். ஆனா எப்ப இறைவன் நம்மை ஆட்கொண்டாரோ, எப்போது நாம் சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தோமோ அப்போதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி வந்தாலும் நம்மால அந்த மகிழ்ச்சியை முழுசா ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இது சிவபெருமான் கொடுத்தது, அப்பா கொடுத்தது. யாருக்கு சமர்ப்பணம் அப்படின்னா அப்பாவுக்கு சமர்ப்பணம். சிவபெருமானே அப்படின்னு சொல்லுவோம். அதிக சந்தோஷம் வந்தாலும், தாங்கிக் கொள்ள முடியாத துக்கம் வருகிறது என்றாலும் நமது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை சிவபெருமானே அப்படிங்கிற வார்த்தை. யாராவது உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறார்கள் அப்படின்னாலும் சிவபெருமானே அப்படிங்கிற வார்த்தை. எந்த உணர்ச்சி மேலோங்கினாலும் சரி, நன்றாக யோசிச்சு பாருங்க. ஒரு கோபம் வருது, ஒரு துக்கம் வருது, ஒரு பொறாமை வருது, ஒரு காம உணர்வு வருது, எந்த மாதிரி உணர்வுகளாக இருந்தாலும் சரி, ஒரு உணர்வானது நமக்கு மேலோங்குகிறது, நம்மை ஒரு அழுத்தத்திற்கு உட்படுத்தி அது மேலோங்குகிறது அப்படின்னா நம்மை அறியாமல் நாம் சொல்கின்ற வார்த்தை சிவபெருமானே அப்படின்னு. ஏன் சிவபெருமானே, நான் இப்ப தடுமாறக்கூடாது, இந்த சூழ்நிலையிலும் நான் உன் நினைவிலே இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கு, அதீத மகிழ்ச்சி வந்திருக்கு, இந்த மகிழ்ச்சியில நான் என்னை மறந்துடக்கூடாது, ஒன்னு நினைச்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த வார்த்தை வரும். யாராச்சும் ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க சிவபெருமானே அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், எனக்கு தலைகணம் ஏறிவிடக்கூடாது, என் தலையிலே கணம் ஏறிவிடக்கூடாது, இதெல்லாம் யாரால் நடக்கிறது, உன்னால் நடக்கிறது அப்படிங்கறதுனால வர வார்த்தை. அதிகமா துக்கம் வருது, வாழ்க்கையில எல்லாத்துக்கும் துக்கம் வரும். ஆனா என்னால தாங்கிக் கொள்ள முடியாத துக்கம் அப்படிங்கிறத நான் உணர்றேன், சிவபெருமானேன்னு சொல்றேன். ஏன் நான் இதுல துவண்டு விடக்கூடாது, இந்த துக்கம் வந்ததுனால துவண்டு விட்டு இந்த இடத்திலே நான் நின்று விடக்கூடாது, அடுத்த அடியை நான் எடுத்து வைக்க வேண்டும், எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இறைவனோட மந்திரத்தை, அவருடைய பெயரை எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது சிவபக்தியில் மிகவும் உயர்வானதாக இருக்கும். சிவபக்தியிலே ரொம்ப உயர்வானதாக அது இருக்கும், இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, சிவபெருமானே அப்படின்னு நீங்க சொல்கின்ற அந்த வார்த்தை, சிவசிவ என்று சொல்கின்ற அந்த வார்த்தை உங்களுக்கு அழகாக வழியை காட்டும். அடுத்து நீங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்ற வழியை காட்டும். அதிக சந்தோஷத்தில் சிவபெருமானே அப்படின்னு சொல்றீங்களா, நிலத்துல காலை ஊனி நிக்க செய்யும். யாராச்சும் புகழும் போது சிவபெருமானேன்னு சொல்றீங்களா, பொறுமையா இருப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். துக்கம் வரும்போது சிவபெருமானேன்னு சொல்றோமா, அதற்கப்புறமா நீ எங்க மெதுவா நகர்ந்து போகணும் அப்படிங்கிறதோட வழியை காட்டுவார். அப்ப அப்படியே கையை பிடிச்சு கூட்டிட்டு போவார், உணர முடியும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் எல்லாம் நம்மால் இறைவனை உணர்ந்திருக்க முடியும். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேத்துக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும். நம்மளால மீண்டு வரவே முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கும். ரொம்ப கடினமானதுதான். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துக்குமே இழப்பு ஏற்படுகிறது, இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் உண்டாகிறது. ஆனா அதை எல்லாம் எவ்வாறு தாண்டி வருகிறோம் அப்படிங்கறத வித்தியாசம். சாதாரண மனிதனாகவே வாழ்பவர்களுக்கும் ஐயனையே நம்பி வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு நூலிலையில் நமது உயிரானது காப்பாற்றப்பட்டிருக்கும். ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை அங்கு சென்று இருப்போம். ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆபத்தான நிலையில் சிக்கிக்கொண்டு இருக்கும் போது அப்பா அப்படின்னு அந்த மனசார கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வினாடியில என்ன நடந்ததுன்னே தெரியாம நம்ம அதுல மீண்டு அந்த சூழ்நிலையை பார்த்திருப்போம். என்ன நடந்தது, எப்படி நம்ம மீண்டு வந்தோம்? காரணம் அப்பா என்ற ஒரு வார்த்தை, சிவபெருமானே என்ற ஒரு வார்த்தை நம்மை அதிலிருந்து மீட்டு அழகாக வெளியே கொண்டு வந்திருக்கும். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் அந்த ஒரு வார்த்தையை நாம் மறக்காமல் இருக்கின்றோம் என்றால், மனது அதனை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்றால், கண்டிப்பாக இறைவன் நமக்கு நல்வழியை காட்டுவார். இந்த உலகத்தில் நடக்கின்ற நாடகத்தில் எல்லாமே இயற்றப்பட்டது.
இதை சொன்னோம்னா நிறைய பேர் கேட்பாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம வாழ? கிடையாது. நம்முள் இருக்கும் அந்த பரபிரம்மத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. மற்றதெல்லாம் விதிப்படி போகும், ஆனால் இந்த வாய்ப்பானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னுள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள் அப்படிங்கிறதுக்காக இயற்றப்பட்டிருக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஞான குருவோட உபதேசம் அப்படிங்கிறத எத்தனை பேர் நம்ம கேட்டோம்? இப்போ எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு போகும். உதாரணத்துக்கு இந்த காலத்தையே எடுத்துக்கங்களேன். இந்த யூடியூப் தளம் இருக்கு, நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இருக்காங்க. சைவ சித்தாந்தத்தை பற்றி நிறைய ரொம்ப அருமையாக விளக்கக்கூடிய நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சொற்பொழிவை எல்லாம் நிறுத்தி கேட்பதற்கு எத்தனை பேருக்கு நேரம் இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அவ்விஷயத்தில் நீங்கள் தெளிவடைய வேண்டும் என்று தலையெழுத்து நமக்கு இருக்கிறது என்றால்தான் அந்த காணொளியை நாம் நிறுத்தி கேட்க வாய்ப்பு ஏற்படுகிறது.